அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். A Symphony of Love, அன்பின் சங்கீதம் என்கிற இந்த புஸ்தக வாசிப்பிற்கு உங்கள் அனைவரையும் மிக அன்போடு வரவேற்கிறோம். சகோதரி பூர்ணச்சந்திரா அவர்கள் அதற்கான விளக்கங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. இதனுடைய ஆரம்பம், இந்த சிம்பனி ஆஃப் லவ் அப்படிங்கிறது intercommunications from the brighter world received by Madam Helen Parrott. நம்முடைய ஸ்கிரைப் அம்மையார் பேரு ஹெலன் பேரட். அவங்க ஒளி உலகிலிருந்து பெறப்பட்ட செய்திகளுடைய தொகுப்பு இது. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது நம்ம இப்ப இந்த ஃபோர்வேர்ட்ல நம்ம படிக்க போறோம். இது ஒரு அம்மையாருடைய சின்ன கவிதையோட தொடர்ந்தது. அதை நான் பார்ப்போம் இப்போ. Oh my God, I love you. This refrain is within me and has been, it seems, forever. You instill love in my heart. As one waters a thirsty flower, my whole being calls out to you. Only this love can fulfill it. Helen Parrott, The Songs of the Heart. சிஸ்டர். எஸ், இந்த சாங் அவங்க நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது அந்த மெசேஜஸ்னுடைய தொகுப்புகளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுல சாங்ஸ் ஆஃப் த ஹார்ட்ங்கிற தொகுப்புலேருந்து இந்த பாடல் அவங்க கவிதை எழுதினதை இதுல எடுத்து போட்டிருக்காங்க. ஓ மை காட், மை காட், ஐ லவ் யூ. இத ஒரு பாடல், ஒரு பாட்டுல நம்ம திரும்ப திரும்ப சரணம்னு சொல்லுவோம். ஒரு கொஞ்சம் பல்லவின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பாடிட்டு திருப்பி முதல் வரிய பாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரெஃப்ரைன் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு பாட்டுல ரிப்பீட் ஆகக்கூடிய வரிகள். ஸோ ஓ மை காட், மை காட், ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த வரிகள் என்னுடைய இதயத்துல எப்பயும் ஒலிச்சுட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓ மை காட், மை காட், ஐ லவ் யூ. திஸ் refrain is within me and has been, it seems, forever. இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே எனக்குள்ள அந்த பாடல்கள் ஒழிச்சுட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. யூ இன்ஸ்டில் லவ் இன் மை ஹார்ட். யூங்கிறது அவங்க அட்ரஸ் பண்றது பாபுஜிய. என்னுடைய இதயத்துக்கு அன்பை நீங்க பாய்ச்சுறீங்க. எப்படி ஒரு 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 தாகமுள்ள ஒரு பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறோமோ அந்த மாதிரி அவங்க இதயம் ஒரு தாகமுள்ள இதயம். அந்த தாகம் தணிக்கக்கூடிய, அந்த தாகத்தை தணிக்கக்கூடியது பாபுஜியோடைய அன்பு. அந்த அன்பை நீங்க எனக்கு இதயத்துக்குள்ள செலுத்துறீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு தாகமுள்ள ஒரு வாடிட்டு இருக்கிற ஒரு செடிக்கு ஒரு தண்ணி ஊத்தினா அது எப்படி ரிஃப்ரெஷ்ஷா ஒரு புத்துணர்வு பெற்று வருமோ, அந்த மாதிரி எனக்கு உங்களுடைய அன்பு என் இதயத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க. யூ இன்ஸ்டில் லவ் இன் மை ஹார்ட் ஆஸ் ஒன் வாட்டர்ஸ் எ thirsty flower. மை ஹோல் பீயிங் கால்ஸ் அவுட் டு யூ. என்னுடைய மொத்த ஜீவிதமும் உங்களுக்காக ஏங்கிறது, உங்களை அழைக்கிறது. ஒன்லி திஸ் லவ் கேன் ஃபுல்ஃபில் இட். பாபாஜி கிட்டேந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் அந்த தாகத்தை நிறைவு செய்ய இயலும் அப்படிங்கிறாங்க. ஒன்லி திஸ் லவ் கேன் ஃபுல்ஃபில் இட். ஹெலன் பேரட் அவங்களுடைய மீடியத்துடைய சாங். சீதா சிஸ்டர், அடுத்தது படிக்கிறீங்களா? Babuji's scribe. The heart of our sister Helen Parrott was a loving heart, filled with deep joy. Babuji said about her heart, "We all rejoice here in the fragrance it exudes."
totally surrendered to the guidance of Babuji and the masters. She accepted everything, left everything with a child's heart that continuously doubted and was often reassured by Babuji. இதோட சொல்லிக்கிறேன். ரெண்டு பேராகிராஃபா சொல்லிக்கலாம். ம். இப்போ பாபுஜியோட ஸ்கிரைப பத்தி நமக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்வர்டு கொடுக்கறவங்க வந்து 3 பேரு. ஐரின் பிரிங்க்வர், டொமினிக் மார்க்குரன் அண்ட் அலைன் டெஸ்விங் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்து ஸ்கிரைப பத்தி நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. தி ஹார்ட் ஆஃப் அவர் சிஸ்டர் ஹெலன் பெரெட் வாஸ் எ லவ்விங் ஹார்ட் ஃபில்டு வித் டீப் ஜாய். இந்த சிஸ்டர் நமக்கு மெசேஜஸ் எல்லாம் வாங்குறவங்களுக்கு பேரு ஸ்கிரைப்னு பேரு. அந்த சிஸ்டரோட ஹார்ட் வந்து எப்படி இருக்குன்னா, வாஸ் எ லவ்விங் ஹார்ட் ஃபில்டு வித் டீப் ஜாய். இதயம் அன்பினால அப்படியே நிரம்பி இருக்கு. அதுக்கு ஈக்குவலா ஒரு சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கு. சோகமான இதயத்தினால மெசேஜ் வாங்க முடியாதுன்னு பாபுஜி அடிக்கடி சொல்றாரு விஸ்பஸ்ல. சோ ஜாயும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். அது ரெண்டும் அவங்க ஹார்ட்ல நிரம்பி வழியறது. அதனாலதான் இவ்வளவு மெசேஜ், ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் அவங்க ஹார்ட் மூலமா தான் இந்த மெசேஜ் கொடுக்கப்படுறது. இந்த மெசேஜ வாங்கறதுக்கான மீடியம் வந்து இதயம், மைண்ட் கிடையாது. ஏன்னா இதயத்துல வைப்ரேஷனா அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிறது. அத அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல முதல்ல எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டா. அதுக்கப்புறமா அது இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு வருது. அவங்க பிரெஞ்சு லேடி. ஸோ அவங்க எழுதுற முதல் இது வந்து மொழி வந்து பிரெஞ்சுல தான் எழுதுறாங்க. அவங்களுக்கு இதயத்துல வைப்ரேஷனா வரக்கூடிய செய்திகளை அவங்க பிரெஞ்சுல எழுதி அப்புறமா நமக்கு அது இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து கிடைக்கிறது. அந்த மெசேஜ வாங்கறதுக்கு இதயம் தான் வந்து மீடியம். அப்ப அந்த இதயம் எப்படி இருந்தா மட்டும்தான் மெசேஜ் வாங்க முடியும்னா, லவ்விங் ஃபில்டு வித் டீப் ஜாய். அப்படிப்பட்ட இதயம் அந்த சிஸ்டரோட இதயம். பாபுஜி செட் அபவுட் ஹர் ஹார்ட். பாபுஜி வந்து அவங்க இதயத்தை பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. வி ஆல் ரிஜாய்ஸ் ஹியர் இன் த ஃப்ராக்ரன்ஸ் இட் எக்ஸூட்ஸ். அப்போ அவங்க இதயத்துல அவங்க வசிக்கிறாங்க. அந்த ஸ்கிரைபோட இதயத்துல பாபுஜி மட்டும் இல்ல, இப்ப பின்னாடி நம்ம படிக்க போறோம், பல பேர் வந்து செய்திகள் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம். சோ அவங்கெல்லாம் அவங்க இதயத்துக்கு வரும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? வி ஆல் ரிஜாய்ஸ் ஹியர் இன் தி ஃப்ராக்ரன்ஸ் இட் எக்ஸூட்ஸ். அப்ப நம்ம இதயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? இப்ப நம்ம தூங்கும் போது மாஸ்டர் வந்து விசிட் பண்றாரு, உள்ளுக்குள்ள வந்து ஹார்ட் எப்படி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு விசிட் பண்ணினா, அந்த ஹார்ட் எப்படி இருக்கணுமா? நறுமணத்தை அப்படியே கசியக்கூடிய, வெளியில விடக்கூடிய அளவுக்கு அந்த ஹார்ட். அப்போ இந்த பாபுஜி அவங்க இதயத்துக்கு வரும்போது, வி ஆல் ரிஜாய்ஸ் ஹியர் இன் தி ஃப்ராக்ரன்ஸ் இட் எக்ஸூட்ஸ். உன்னுடைய இதயம் வந்து வெளியிடுற கசியற வெளியிடுற அந்த ஒரு நறுமணத்துல நாங்க எல்லாரும் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்றோம், சந்தோஷப்படுறோம். ரிஜாய்ஸ்னா ஒரு ஜாலியா இருக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு நறுமணம் உன் இதயத்திலிருந்து வெளிவருகிறது அப்படின்னு பாபுஜி சொல்ற. Totally surrendered to the guidance of Babuji and the masters, she accepted everything. அந்த ஸ்கிரைப் எப்படின்னா, பாபுஜிக்கும் மற்ற மாஸ்டர்ஸ்க்கும் டோட்டல் சரண்டர், முழுக்க முழுக்க தன்னை சரணாகதி பண்ணி அவங்க என்ன வழி காட்டுறாங்களோ, சில சமயம் அவங்களுக்கு புரியாது, அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வரும். இருந்தாலும் பாபுஜி பார்த்து இதை செய்யன்னு சொல்லிட்டா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அந்த மாதிரி அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க லைஃப்ல. Totally surrendered to the guidance of Babuji and the masters, she accepted everything, left everything. ரெண்டு விஷயம். அக்செப்டட் எவ்ரிதிங் அப்படின்னா, என்னென்ன நடக்கிறதோ, எப்படி அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் லைஃப்ல, அவங்க லைஃப் ஆர்டினரி லைஃபே கிடையாது. சோ அவ்வளவையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் எவ்ரிதிங், எதெல்லாம் பாபுஜி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதம்மா, இந்த மெசேஜஸ்ல போக சொல்லுவாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா உனக்கு, இதுக்கெல்லாம் போய் நீ மைண்ட வந்து இதுல செலுத்துவியா நீ அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரா, இதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாரா, அப்படியே டோட்டலா விட்டுருவாங்க அந்த விஷயத்த. She left everything with a child's heart that continuously doubted
and was often reassured by Babuji. அது ஏன் அதுல சொல்றாங்க அப்படின்னா, அந்த மெசேஜஸ வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். இது இது என்ன? இது ஏன் இப்படி சொல்றாரு? நிஜமாவே நான் மெசேஜ் தான் வாங்குறேனா? இல்ல எனக்கா ஏதாவது கற்பனையா நான் எழுதுறேனா? இப்படி அடிக்கடி உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வரும். அப்பல்லாம் பாபுஜி வந்து, "நீ கரெக்ட்டா தான் வாங்குற. உன் இதயத்துக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு. நாங்க தான் வந்து குடுக்குறோம். எங்களுடைய பிரசன்ஸ நீ ஃபீல் பண்ணலையா உன் இதயத்துல?" அப்படின்னு அப்பப்போ வந்து குழந்தைக்கு சொல்ற மாதிரி அவளுக்கு ரீஅஷ்யூர் பண்ணி தான் இந்த மெசேஜஸ் டிராவல் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். டே 1லேருந்து பார்த்தாக்கா அந்த மெசேஜஸும் அவங்க வாங்கிக்கிற அந்த 2 பேருக்குள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க அந்த ஸ்கிரைப பத்தி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "டோட்டலி சரண்டர்ட் டு த கைடன்ஸ் ஆஃப் பாபுஜி அண்ட் த மாஸ்டர்ஸ். ஷி அக்செப்டட் எவ்ரிதிங், லெஃப்ட் எவ்ரிதிங்." இத விட்டுடுவாங்க. அடுத்தாப்புல அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. "With a child's heart that continuously doubted and was often reassured by Babuji." கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். Our sister was a flawless example of ultimate service to the masters, to the Sahajmarg mission, to providing comforting support to the living master, and to the fulfillment of the teachings in the messages. Helen Parrot was born in France on 18 September 1928 at 11 a.m. CET. She was diagnosed with a congenital bone malformation of the spine, and Dr. Neil concluded back then that she will suffer. Our sister was a flawless example of ultimate service to the masters. மாஸ்டர்ஸ்க்கு சர்வீஸ் பண்றதுன்னா, எப்படி எவ்வளவு உடம்பு முடியாம இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த மெசேஜ் வாங்குறது ஈஸி கிடையாது. இப்போ நம்ம ஒரு செஷன் கலந்துக்கணும்னாலே அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சு இந்த டயத்துக்கு நம்ம ஜாயின் ஆகணும்னா நமக்கே தெரியும் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இது வெறும் நம்ம மொபைல்ல ஒரு ஒரு அவுட்டர் டிவைஸ் மூலமா கனெக்ட் ஆகும். பட் அவங்க கனெக்ட் ஆறது ஹார்ட் மூலமா. அந்த ஹார்ட்ல யாரு பாபுஜி மாதிரி ஒரு பியூரஸ்ட் பர்சன் வந்து உள்ளுக்குள்ள அந்த பர்சனாலிட்டியோட வைப்ரேஷன் எல்லாம் தாங்கி அப்பதான் இதயத்துல அவர் என்ன சொல்றாரோ அதை ரிசீவ் பண்ண முடியும். அது வந்து ஒரு அன்இமேஜினபிள் ப்ரிப்பரேஷன், அன்இமேஜினபிள் சரண்டர். அப்படி இருந்தா மட்டும்தான் மெசேஜ் வந்து வாங்க முடியும். அப்போ அவர் சிஸ்டர் வாஸ் எ ஃப்ளாலெஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்டிமேட் சர்வீஸ் டு த மாஸ்டர்ஸ். ஒரு குருவுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாத அப்பழுக்கு இல்லாத எடுத்துக்காட்டு இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சிஸ்டர் வாஸ் எ ஃப்ளாலெஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்டிமேட் சர்வீஸ் டு த மாஸ்டர்ஸ், டு த சஹஜ் மார்க் மிஷன், டு ப்ரொவைடிங் கம்ஃபர்டிங் சப்போர்ட் டு த லிவிங் மாஸ்டர் அண்ட் டு த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த டீச்சிங்ஸ் இன் தி மெசேஜஸ். அப்போ சகஜமார்க் மிஷன், நமக்கு மிஷனுக்கு எவ்வளோ கைடன்ஸ் அந்த மெசேஜஸ்ல கொடுக்குறாரு பாபுஜி. அப்புறம் லிவிங் மாஸ்டர் சாரிஜி பீரியட்லயும் மெசேஜ் வாங்கியிருக்காங்க, இப்போ தாஜி பீரியட்லயும் மெசேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ லிவிங் மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் அவங்க மூலமா வருது மேல ஹைரார்கிலேருந்து. அது எல்லாத்தையும் கரெக்டா வாங்கி அதை கரெக்டா இவங்களுக்கு சேர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அன் டு த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த டீச்சிங்ஸ் இன் தி மெசேஜஸ். அது தவிர மெசேஜஸ்ல காமன் ஹியூமனிட்டிக்கு நிறைய அறிவுரைகள், புத்திமதிகள். அன்னன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன நம்ம ஒரு எமோஷன்ஸை ஃபேஸ் பண்றோம், என்ன ஒரு டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்றோம், என்ன சுச்சுவேஷனை ஃபேஸ், அதுக்கு கைடன்ஸ் அப்படி கிடைக்கிறது அந்த விஸ்பர்ஸ்ல. அன்னன்னைக்கு தேவையானது எல்லாமே அதுல கொடுக்குறாங்க. ஸோ இந்த டீச்சிங்ஸ் எல்லாமும் ஃபுல்லா வாங்கி கொடுக்கறது, மிஷனுக்கு சேவை, லிவிங் மாஸ்டருக்கு சப்போர்ட் கொடுக்கறது, இந்த எல்லா வகையிலையும் கொஞ்சம் கூட குறைவில்லாம அப்பழுக்கே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டர் வந்து ஒரு சேவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹெலன் பெரெட் வாஸ் born in France on 18th September 1928 at 11 a.m. CET. அவங்க வந்து பிரான்ஸ்ல பிறந்திருக்காங்க 1928ல. கிட்டத்தட்ட நம்ம சாரிஜி மகாராஜ் அவங்க 2 பேரும் ஒரு சம காலத்துலதான் இருந்திருக்காங்க. 1 இயர் இதுதான் டிஃபரன்ஸ். 18th September 1928
at 11 AM CET. CETங்கிறது சென்ட்ரல் யூரோப்பியன் டைம். அவளோட டயத் படி பிறந்திருக்காங்க. She was diagnosed with a congenital bone malformation of the spine and Dr. Neil concluded back then that she will suffer. குழந்தையிலேயே கான்ஜெனிட்டல்னா பிறவியிலேந்து இருக்கிறது. சோ அவங்களுக்கு வந்து ஒரு முதுகு எலும்புல ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் பிறக்கும் போதே, அதனால அவங்க வளர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் அந்த பிறவியில இருக்கக்கூடிய இந்த ஒரு குறைபாடுனால அவங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கை வந்து சஃபர் தான் ஆகும் அப்படின்னு அப்பயே டாக்டர் வந்து பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே. Yes. She got all imaginable and unimaginable childhood and adult diseases, one after the other, and sometimes more than one simultaneously. She spent more time lying in the bed than standing on her feet between 1968 and 1978. And although she managed to miraculously recover, she was bedridden for most of the latter years of her life because of her multiple degenerative bone diseases and severe surgeries. She got all imaginable and unimaginable childhood and adult diseases. அவங்க லைஃப்ல இந்த ஒரு மெயின் ஒரு 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 பாதிப்பு இருந்ததுனால அதனுடைய சைடு எஃபெக்டா நிறைய வியாதிகள் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்கள் ஆற வரையும் அந்த அதனுடைய பாதிப்புனால முதுகெலும்புல தான் நம்மளுடைய அந்த எதிர்ப்பு சக்திக்கு உண்டான மெயின் ஃபேக்டர்லாம் அங்கதான் இருக்கு. ஸோ அது பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அதை ஒட்டி பல டிசீசஸ் அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் போராடி ஆனா எப்படியோ அதுல இருந்து அவங்க வெளியில போய் வந்துடுறாங்க. One after the other and sometimes more than one simultaneously. She spent more time lying in bed than standing on her feet between 1968 and 1978. சைல்டுஹுட்லயும் நிறைய வியாதி அதெல்லாம் தாண்டி வெளியில வந்திருக்காங்க. அப்புறம் பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறமும் திருப்பியும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பெட்ரிடனாவே இருந்திருக்காங்க. And although she managed to miraculously recover, she was bedridden for most of the later years of her life. So அதுலேருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாலுமே ரொம்ப ஆக்டிவ் கிடையாது. அவங்களுடைய பிற்பாதி வருடங்கள் எல்லாமே வாழ்க்கையில முழுக்க முழுக்க பெட்ல தான். இதனுடைய மெயின் ரீசன் வந்து போன்ல அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டீஜெனரேட்டிவ் போன் டிசீசஸ், அதாவது அந்த எலும்பு சம்பந்தமான ஒரு குறைபாடு, அதனால நிறைய வியாதிகள் அண்ட் சிவியர் சர்ஜரிஸ். அதுக்காக அப்பப்போ சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணா பாடி எவ்வளவு வீக்கா இருக்கும். அதனால அவங்க அவ்வளோ ஒரு இதுல அடிஷனலா ஒரு தகவல் என்னன்னா, ஒரு இடத்துல பாபுஜி கிட்டக்க அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க, என்னால வலி தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணுங்களேன் என்ன சரி பண்ண அப்படின்லாம் சொல்லும்போது பாபுஜி சொல்றார், உனக்கு தெரியாது, நீ இப்படி பெட்ரிடனா நீ இப்படி இதுவா இருக்கிறதுனாலதான் உன்னுடைய ஹார்ட் பியூரா இருக்கு, மத்த விஷயங்கள்ல உனக்கு கலப்படமே இல்ல, எப்ப வேணாலும் மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு ஹார்ட் ரெடியா இருக்கு, 24 ஹவர்ஸும் ஹார்ட் இஸ் ரெடி டு கிவ் மெசேஜ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதயம், இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸோட கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உனக்கு கிடைச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி உனக்கு வெளியில ரொம்ப போக முடியாம எல்லாம் இருக்கிறதுனால இது உனக்கு அது ஒரு அட்வான்டேஜா உனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்புறம் கேட்கிறாரு, நீ யோசிச்சு பாரு, உனக்கு என்ன கிடைக்கிறது, இந்த வலி உனக்கு பெருசா தெரியறதா, இல்ல நீ எங்களோட கலந்து பேசுறிய அது உனக்கு கிஃப்ட், அந்த கிஃப்ட் உனக்கு பெருசா தெரியறதா, யாருக்காவது இந்த கிஃப்ட் கிடைக்குமான்னு கேட்டோன்னே அவங்களே சொல்லிடுவாங்க, ஆமா பாபுஜி எனக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயங்கரமான சஃபரிங் அவங்களுடைய ஒரு பிசிக்கல் பாடி. சோ அததான் இதுல அவங்களுடைய எவ்வளவு சஃபரிங்க்கு நடுவுல அவங்க மெசேஜஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத இதுல குறிப்பிடுறாங்க. But even in her bedridden confinement, she managed to receive and write down the messages and share them with us for as long as she could. Her confinement also did not stop her from creating so many lighter moments and making people laugh. What are we? She would ask rhetorically, answering, nothing but the dust. Yes, sister. Yet, even in her bedridden confinement, she managed to receive and write down the messages and share them with us for as long as she could. அவங்க 2017 காலமானாங்க, அது வரைக்கும் மெசேஜ் வாங்கியிருக்காங்க.
ஃபைனல் டேஸ் வரைக்கும் ஷி ஹஸ் ரிசீவ்டு மெசேஜஸ். அது எல்லாமே நமக்கு மெயில்ல அன்னன்னைக்கு டெய்லி வந்திருக்கு 2017 வரையும். ஸோ கடைசி காலம் வரையும் அவங்களால வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மெசேஜஸ் வாங்கியிருக்காங்க. ஹர் கன்ஃபைன்மெண்ட் ஆல்சோ டிட் நாட் ஸ்டாப் ஹர் ஃப்ரம் கிரியேட்டிங் சோ மெனி லைட்டர் மொமெண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் பீப்புள் லாஃப். அவங்க கஷ்டப்படுறாங்கிறதுக்காக பார்க்க வரவங்கள்ட்ட எல்லாம் ஐயோ நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லாமல் கூட உள்ளவங்களெல்லாம் சிரிக்க வச்சு அந்த சுச்சுவேஷனையே லைட்டரா மாத்துற மாதிரி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு ஹாஸ்யமா ஒரு ஒரு ஜோவியலா கேட்பாங்களாம், நம்ம யாரு நத்திங் பட் த டஸ்ட், ஒரு தூசிதான்ப்பா, நம்மலாம் யாரு நான் சொல்லிக்கிறதுக்கு என்ன, நம்ம we are just nothing but the dust அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. It is during this period from 2012 in the autumn of her life that Helen Parrott started to receive remote sittings from the person who would become the fourth master of our spiritual tradition, Kamalesh Patel Daji. Her beloved Kamalesh, or K as she often called him, addressed her as "My dear Mama" with great love and affection. These sittings took place every Monday at 11 a.m. CET after she had first finished writing down a message from her beloved Babu, a message always received at 10 a.m. CET. இந்த தொகுப்பு இப்ப நம்ம படிக்க போற இந்த புக்கினுடைய தொகுப்பு வந்து 2012 வாங்கப்பட்ட செய்திகள். It is during this period from 2012 in the autumn of her life that Helen Parrott started to receive remote sittings from the person who would become the fourth master of our spiritual tradition, Kamlesh Patel Daji. அதாவது 2012 தாஜி தான் அவருக்கு இன்ட்யூஷன் தோணி அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்கிரைப் கிட்டக்க, எவ்ரி மண்டே நான் ஒரு சிட்டிங் கொடுக்குறேன் உங்களுக்கு ரிமோட்ல. அவங்க இருக்கிறது பிரான்ஸ்ல, தாஜி இருக்கிறது இங்க. ஆனா ரிமோட்ல நான் எவ்ரி மண்டே உங்களுக்கு நான் ஒரு 11 o'clock சிட்டிங் தரேன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி சிட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சிட்டிங் அவருக்கு கொடுக்கணும்னு தோண வச்சதே மாஸ்டர்ஸ் தான் தோண வச்சிருக்கா. அந்த சிட்டிங்க்கு முன்னாடிதான் அந்த சிட்டிங்கை ஒட்டி தான் மெசேஜஸே. சிட்டிங்க முடிஞ்சோன்னு மெசேஜ் இருக்கும், இல்லைன்னா சிட்டிங்க்கு ஜஸ்ட் பிஃபோர் மெசேஜ் இருக்கும். அதை பத்தி தான் இந்த தொகுப்பு எல்லாமே படிக்க போறது எல்லாமே. அப்போ அந்த சிட்டிங்கை ஒட்டி தான் எல்லாரும் மெசேஜ் கொடுக்கறதுனால அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத சொல்றாங்க இதுல. இட் இஸ் டியூரிங் திஸ் பீரியட் ஃப்ரம் 2012 இன் த ஆட்டம் ஆஃப் அவர் லைஃப் ஸ்கிரைப் ஸ்டார்டட் டு ரிசீவ் ரிமோட் சிட்டிங்ஸ் ஃப்ரம் தி பர்சன் ஹூ வுட் பிகம் தி. அப்போ வந்து மாஸ்டர் வந்து 2012 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சக்சஸர் இவர் தான், பட் இனிமேதான் அவர் எடுத்துக்க போறார் அந்த பொறுப்பை. ஸோ அந்த டயத்துல இவங்க தாஜி வந்து அவங்களுக்கு சிட்டிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடாயிருக்கு. Her beloved Kamlesh, or K as she often called him, addressed her as "My dear Mama" with great love and affection. தாஜி அவங்கள கூப்பிடும் போதெல்லாம் என்னுடைய அம்மா அப்படின்னு தான் அம்மான்னு தான் அவங்களை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு தாஜி. அதை இதுல சொல்றாங்க. These sittings took place every Monday at 11 a.m. CET. அந்த யூரோப்பியன் டைம் படி கார்த்தால 11 மணிக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த சிட்டிங் நடைபெற்றது. After she had first finished writing down a message from her beloved Babu. அந்த சிட்டிங்க்கு முன்னாடி பாபுஜி கிட்ட இருந்து மெசேஜ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா 11 மணிக்கு சிட்டிங், 10 மணிக்கு மெசேஜ், 11 மணிக்கு சிட்டிங். During these sittings, she would say, "They are all here." The magic started to unfold, sitting after sitting, as the different masters from the Sahajmarg hierarchy came to communicate with their scribe, including the spiritual entities of Parthasarathi, Chariji, and Kamalesh. She diligently wrote down each intercommunication, and the compilation is presented in this book. அதுதான், அதாவது இந்த சிட்டிங்ஸ் அப்போ என்ன நடக்கிறதுன்னா, அவங்க எழுதியிருக்காங்க மெசேஜஸ்ல, சிட்டிங் இந்த மண்டே அன்னைக்கு தாஜி சிட்டிங் கொடுக்கும் போது எல்லா ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிடுவாளாம் அந்த சிட்டிங்ல.
ஸோ ஒரு சிட்டிங்கும் வாரம் சிட்டிங் ஆஃப்டர் சிட்டிங் போக 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 ஒரு சிட்டிங் ஒட்டியும் எல்லாருமே வந்து ரெகுலரா மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சு அது ஒரு ரெகுலர் ஈவெண்டா மாறிடுது. அதனாலதான் இவ்வளவு மெசேஜஸ். அந்த சிட்டிங்கை ஒட்டி கொடுக்கப்பட்ட மெசேஜோட தொகுப்பு தான் இப்ப நம்ம படிக்க போற சிம்பனி ஆஃப் லவ். The magic started to unfold sitting after sitting as the different masters from the Sahajmarg hierarchy came to communicate with their scribe, including the spiritual entities of Parthasarathi and Kamlesh. அப்போ சாரிஜி மாஸ்டரும் நமக்கு பிசிக்கலா இருந்த பீரியட் 2012. ஸோ அவருடைய ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படின்னா அந்த வைப்ரேஷன் மூலமா மெசேஜ் கொடுக்கறது, ஹார்ட் மூலமா மெசேஜ் கொடுக்கறது, பிசிக்கலா போய் பேசாம இல்லைன்னா இந்த மாதிரி மெயில் அனுப்பாம அந்த மாதிரி இல்லாம இதயத்தின் மூலமா கம்யூனிகேட் பண்றது. அந்த மாதிரி நம்ம சாரிஜி மாஸ்டரும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கார், தாஜி மாஸ்டரும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கார், பிளஸ் ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கா, பாபுஜி, லாலாஜி எல்லாருமே. So she diligently wrote down each intercommunication and the compilation is presented in this book. அந்த ஒரு தகவல்கள் பரிமாற்றங்கள் மெசேஜஸ் தான் இந்த புக்ல தொகுப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So thank you brothers and sisters. நம்ம இன்னைக்கு இந்த செஷன் இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி அண்ணா. சிஸ்டருக்கு நன்றி.